இப்ப இந்தியா முழுக்க இந்த மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டா, குறிப்பா தென் மாநிலங்கள்ல செய்யப்பட்டா, அந்த தென் மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் அப்படிங்கிற அச்சம் எழுதலையா? அதை பத்தி குறிப்பிடுங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தென் மாநிலங்களும் என்னென்ன மாதிரியான பின்னடைவுகளை சந்திக்கும் அப்படின்னு குறிப்பிட முடியுமா ஸ்டாலின்? பிரியதர்ஷினி, அதாவது தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில், அதாவது 1975 தொடங்கி அதன் பிறகு பல்வேறு காலகட்டங்களில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் மிக சிறப்பாக விளங்கியது தென் மாநிலங்கள் தான். அந்த அடிப்படையில், அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்திய அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு 82வது அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் தான் இந்த தொகுதிகளுடைய மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளுன்றது ஒரு சட்டப்பிரிவாக இருக்கிறது. அதன் பிறகு பல்வேறு காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள், முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா 1976ஆம் ஆண்டு 25 ஆண்டுகள் இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைப்பு பண்ணுவதை நிறுத்தி வச்சாங்க. 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 2001ஆம் ஆண்டு அந்த 25 ஆண்டுகள் கால நீட்டிப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் 2026ஆம் ஆண்டுடன் இந்த மக்கள் தொகை அடிப்படையை கொண்டு தொகுதிகள் மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை ஒன்றிய அரசு மேற்கொள்வதாக தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டுகிறது. தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தற்போது கர்நாடகாவில் 28 மக்களவை தொகுதிகள் இருக்கு. இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் அங்கு 2 தொகுதிகள் குறைக்கப்பட்டு 26 தொகுதிகளாக குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. அதே போல ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 42 மக்களவை தொகுதிகள் இருக்குது. அது மீண்டும் 34ஆவதாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கேரளா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 20 மக்களவை தொகுதி 12ஆக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39லிருந்து 31ஆக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் தென் மாநிலங்களுடைய மிக முக்கியமான ஒரு பிரதித்துவமா இருக்கு. ஒருவேளை நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த இரண்டாவது ஆப்ஷனா ஒன்றிய அரசு சொல்லும் பட்சத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் அந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை தற்போது 543 மக்களவை தொகுதிகள் இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களையும் சேர்த்து சொல்கிறேன். அது 848ஆக உயர்த்தி அதன் அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை என்பது 39லிருந்து மேலும் 22 தொகுதிகள் வரைக்கும் அதிகரிக்கப்படலாம் என்பதுதான் ஒன்றிய அரசுடைய முக்கியமான வாதமா இருக்குது. ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறதுனா, அந்த 22 தொகுதிகளுமே மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் பொழுது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய இந்த 22 தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது 10ஆக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா 39லிருந்து 49 தான். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேஷ், அதே போல பீகார் உள்ளிட்ட ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் அவங்க சரியான அந்த செயல்முறைகளை செய்யாதனால மக்கள் தொகை அங்க அதிகரிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் செய்யும் பொழுது உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது அது அப்படியே இரட்டிப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் தென் மாநிலங்கள் இதன் மூலமாக பாதிக்கப்படும் என்பதுதான் தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல தென் மாநிலங்களுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு.